ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்குள்ள எப்படி வந்தேன்னா, ரொம்ப உபத்திரத்தின் பாதையில் தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன். தனாக்கா தான் நான் அவங்க வீட்டில் தான் குடியிருக்கேன். அவங்க தான் என்னை ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு இது பண்ணாங்க. நீ ஆண்டவருக்குள்ள அவனோட பிரச்சனைலாம் தீந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் விசுவாசமாக சரி நம்ம ஆண்டவருக்குள்ள போகலாம், நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கப்புறம் ரொம்ப விசுவாசமாக இருந்தேன். ரொம்ப நல்லா ஜெபிச்சுட்டே இருப்பேன். டெய்லி சங்கீதம் எல்லாத்தையும் எதையாவது படிச்சுட்டே இருப்பேன். பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். பாட்டு பாடுவேன். எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ குழந்தை இல்லை. கல்யாணம் ஆகி ஒரு 5 மாதம் இல்லை 6 மாதம் தான் இருக்கும். நான் ஆண்டவருக்குள்ள வந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 4 வருஷம் ஆச்சு. ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் அக்கா ஜாக்லின் சிஸ்டர் கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாரம் நாங்கள் ஜெபிச்சோம். குழந்தை வேணுங்க்கா எனக்கு, நீங்கள் ஜெபம் பண்ணி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுவாரம் திரும்ப அடுத்த வியாழக்கிழமை நானாக சொன்னேன், அக்கா எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்கக்கா இந்த காரியத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கடுத்து 3ஆவது வாரம் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். எங்கள் ஊருக்கு போய் நாங்கள் போய் பார்க்குறப்ப எப்போ பார்த்தாலுமே எனக்கு டெஸ்ட் கார்டு பார்க்குறப்போ 1 கோடி இந்த மாதிரி தான் வரும். நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னடா குழந்தை இல்லை, எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னை ரொம்ப காயப்படுத்தினாங்க. ஆனால் நான் ஆண்டவருக்குள்ள ஜாக்லின் சிஸ்டர் கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் 3ஆவது வாரமே ஆண்டவர் ரொம்ப கிருபியாக எனக்கு ஆசீர்வாதமாக ரொம்ப ஒரு அற்புதத்தை செஞ்சார். எனக்கு 2 குழந்தைங்க, ரெட்டை பிள்ளையை கொடுத்தாரு. இது பையன், அது பொண்ணு. அதுக்காக நான் ஆண்டவர் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அது மாதிரி நான் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். நிறையா போராட்டம் பாடு, எவ்வளவோ பிரச்சனை, நிந்த அவமானம் நிறையா இருந்துச்சு. ஆனால் நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில் நான் நிறையா ஒவ்வொரு பொருளுமே வாங்குறது கூட நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நான் அரிசி வாங்க கூட கஷ்டப்பட்டிருக்கேன். 1 கிலோ அரிசி வாங்க கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கடுத்து நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு இதாக ஆண்டவர் எனக்கு அரிசி சிப்பமாக தான் நான் இன்னும் வரைக்கும் என் வீட்டில் அரிசி சிப்பமாக தான் நான் எடுத்து வைப்பேன். அதுக்காக ஆண்டவர் எனக்கு அவ்வளோ ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். இந்த சாட்சிக்கு நல்ல கரங்களுக்கு